இந்த காலை நேரத்தில் வர்த்திக்க பண்ணுகிற தேவன் என்பதை குறித்து உங்களோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. The Lord shall increase you more and more என்று ஆங்கில வார்த்தை சொல்லுகிறது. தேவன் உங்களை அதிகமாக விருத்தியடைய பண்ணுகிறவர் அல்லது பெருக பண்ணுகிறவர் அல்லது வர்த்திக்க பண்ணுவார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 24:3, அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவருடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக என்று சொன்னதை பார்க்கிறோம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் செய்கிற காரியங்களை குறித்து தாவீதின் படைத்தலைவன் அல்லது சேனாபதியாக நின்று செயல்படுகிற யோவாப் என்று சொல்லுகிறான், ராஜாவாகிய என் ஆண்டவருடைய கண்கள் காணும்படி கர்த்தர் இப்பொழுது ஜனங்கள் இருக்கிறதை காட்டிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக என்று சொன்னார். அப்படி என்றால் இந்த வசனங்களை கவனிக்கும் பொழுது வர்த்திக்க பண்ணுகிற தேவன் அல்லது பெருக பண்ணுகிற தேவன் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக பெருக பண்ணுகிற ஒரு கர்த்தர் என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று சொன்னாலும் கூட, குறிப்பாக யாரை வர்த்திக்க பண்ணுகிறார், எந்த குடும்பத்தை எந்த பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுகிறார் என்று சொல்லுகிறதான காரியங்களை நாம் ஒரு வசனத்தின் மூலமாக படிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசனம் 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, Jeremiah chapter 33 verse 22, வானத்தின் நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல இந்த வேத வசனத்தை நீங்கள் கவனிக்கின்ற போது வேதம் சொல்லுகிறது, என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கடைசி பகுதியை நீங்கள் கவனித்தால், எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன். இன்னும் சுருக்கமாக சொன்னால், லேவியரை வர்த்திக்க பண்ணுவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு கொடுக்கிற செய்தி, நாம் ஒரு லேவி குடும்பமாக ஒரு லேவியராக இருக்கும் பொழுது நம்மை வர்த்திக்க பண்ணுகிறார், பெருக பண்ணுகிறார் என்பது அந்த செய்தியாகவே இருக்கிறது. ஆக அந்த லேவியை குறித்து நமக்கு தெரியும். யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் பிறந்த 3வது குமாரன் தான் லேவி என்று சொல்வது. யாக்கோபுக்கு 13 பிள்ளைகள் இருந்தார்கள். 12 ஆண் பிள்ளைகளும் ஒரு மகளுமாக 13 பேர் இருந்தார்கள். அதோடைய வரிசையிலே அங்கே 3வது மகனாக இருந்தவன் தான் லேவி என்று சொல்வது. இந்த லேவி என்று சொல்லுகிற வார்த்தையின் பொருள் ஜாயின் என்று சொல்வது, அதாவது சேர்ந்திருப்பது அல்லது இசைந்திருப்பது என்று சொல்வது அந்த லேவி என்று சொல்லுகிற வார்த்தையின் பொருளாக இருக்கிறது. இந்த லேவி ஆரம்ப நாட்களிலே அவ்விதமாக பெயரோடு இருந்தாலும் கூட அவனுடைய தகப்பனுக்கு பிரியமான மகனாக இல்லை. ஏனென்றால் அவனுடைய ஒரே மகள் தீனாளுடைய காரியத்தின் நிமித்தம் இந்த லேவி ஒரு கொலை பாதகனாக மாறிவிட்டான். தன்னுடைய சகோதரியாகிய தீனாளுக்கு அங்கே சீகேம் பட்டணத்தார் அந்த ராஜா துரோகம் பண்ணியத நிமித்தம் அந்த பட்டணத்து மனிதர்களையும் ராஜாவையும் வெட்டி கொன்று போட்டார்கள்.
இது நிமித்தம் யாக்கோபு என் வாசனையை கெடுத்து போட்டானே என்று சொல்லி அவனை ஆசீர்வதிப்பதற்கு பதிலாக சாப வார்த்தைகளை கூறி இந்த சாபத்தை அவனுக்கு வைத்துவிட்டு போய்விட்டான். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் அல்ல வாக்கு தத்தங்களை சொல்லும் பொழுது சொல்லப்பட்ட காரியங்களை நாம் அங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அதுக்கு பின்னதாக இந்த லேவியின் சந்ததியார் என்ன செய்தார்கள்? இன்றைக்கு சாபத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் இருந்தாலும் கூட அவருடைய சந்ததிகள் பின் நாட்களில் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவளாக மாறினார்கள். அது நிமித்தம் மோசே என்ன செய்தான்? அவர்களை ஆசீர்வதித்தான். உபாகமம் 33ஆம் அதிகாரத்தில் மோசே 12 கோத்திரங்களையும் 12 பிள்ளைகளையும் ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். அதிலே சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதம் இந்த லேவிக்கு கிடைத்தது. அதற்கு காரணம் என்னவென்றால் கர்த்தருடைய பட்சத்தில் அவர்கள் நின்றவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இவ்விதமாக செய்தபடியினாலே இந்த லேவிக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, கர்த்தர் இந்த லேவி கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். 12 கோத்திரங்களிலே இந்த லேவி கோத்திரத்தை ஆண்டவர் தனக்கென்று தெரிந்து கொண்டார் என்று கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆக நாம் இந்த நாட்களிலே இந்த லேவியாக அல்ல லேவி கோத்திரமாக நின்று செயல்பட வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த வேத வசனத்தினுடைய நாமும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எண்ணாகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எண்ணாகமம் நம்பர் சாப்டர் 3 verse 12, இஸ்ரவேல் புத்திரரில் கற்பந்திறந்து பிறக்கிற முதற்பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன், அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இங்கே ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் அந்த கோத்திரங்களிலிருந்து லேவியை நான் என்ன செய்த, லேவியரை பெரிய எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லி, அதாவது அந்த நாட்களில் பிரமாணம் என்ன? முதல் எந்த கோத்திரத்தில் ஆகிலும் முதல் பிறந்த அந்த பிள்ளை மகன் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும், ஆண்டவருடைய ஊழியத்திற்காக கொடுக்க வேண்டும் என்று பிரமாணம் இருந்தது. பின் நாட்களில் கர்த்தர் சொன்னார், அப்படியெல்லாம் அவசியமில்லை, எல்லா 12 கோத்திரங்களிலிருந்து ஒரு கோத்திரத்தை நான் எல்லா குடும்பங்களுக்கும் கோத்திரத்துக்கு பதிலாக தெரிந்து கொள்ளுகிறேன். ஆகவே இந்த லேவி கோத்திரமானது கடைசி வரைக்கும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக அவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அதை தெரிந்து கொண்டார். அந்த வரிசையிலே தான் வேதத்தில் ஆசாரியர்கள் லேவியர்கள் என்று சொல்லுகிற 2 பெயரை அடிக்கடி பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் வாசிக்க முடியும். அப்போ ஆசாரியர்கள் என்று சொன்னாலும் லேவியர் என்று சொன்னாலும் இந்த லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள். முதலாவதாக ஆசாரியன் என்று சொல்லுகிறவன் ஆரோன் என்று சொல்லுகிறவன் பிரதான ஆசாரியனாக காணப்பட்டான். இவன் லேவி கோத்திரம். அங்கே யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது அது 1ஆம் வசனத்தில் நீங்கள் கவனித்தீர்களானால் தெரியும். அது என்ன யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்தியில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான் என்று படிக்கிறோம். இந்த இவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் மோசே, ஆரோன், மிரியாம் என்று சொல்லுகிற 3 பேர். ஆகவே இவர்கள் எல்லாம், எனவே இந்த ஆரோன் லேவி குடும்ப வம்சத்தை சார்ந்தவன், ஆசாரியனாக இருந்தார். பின் நாட்களில் ஆண்டவர் அந்த முழு கோத்திரத்தையும் தெரிந்து கொண்டு அவர்களை லேவியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இதிலே ஆசாரியர் என்று சொல்லுகிறவர்கள் அந்த பிரதான ஆசாரியனாக இந்த பலி செலுத்துகிறவர்களாக நிற்பார்கள். அவர்களோடு சேர்ந்து இந்த லேவியர்களும் அது என்ன செய்கிறார்கள்? ஜனங்களுக்காக பலி செலுத்துவது உதவி செய்கிறவர்களாக பல காரியங்களுக்காக நியமிக்கப்பட்டார்கள். குறிப்பாக இந்த லேவியர் என்று சொல்லுகிறவர்கள் 5 காரியங்களுக்காக நியமிக்கப்பட்டார்கள். மீதி இருக்கிற 12 கோத்திரங்களுடைய மக்களுடைய நலனுக்காக வேண்டி இந்த லேவி கோத்திரத்துக்கு 5 பொறுப்புகளை ஆண்டவர் கரத்திலே கொடுத்து அவர்களை தெரிந்து கொண்டார். அந்த 5 காரியங்களையும் நீங்கள் கவனிக்கும் பொழுது உபாகமம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது
Deuteronomy chapter 10 verse 8, உபாகமம் 10:8 சொல்லுகிறது, அக்காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சன்னதியில் நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஆகவே இங்கே வேதம் சொல்லுகிறது, இதில் 3 காரியத்தை பார்க்கிறோம். நன்றாக கவனியுங்கள். ஒன்று, அந்த லேவியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை என்ன செய்ய வேண்டும்? சுமக்க, தோளில் வைத்து சுமக்க வேண்டும். வண்டிகளிலே ஏற்றி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்க கூடாது. அது தோளில் வைத்து அந்த பாரங்களை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, கர்த்தருடைய சன்னதியிலே நின்று தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, அவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு கரங்களை உயர்த்தி நீட்டி ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த 3 விதமான வேலைகளும் கொடுத்தார். மாத்திரமல்ல, நீங்கள் இனி அதை உபாகமம் 33ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது மோசே சொன்ன சில வாக்குத்தத்தங்களை, அதற்குள்ள ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். எல்லார் வேதத்தை புரட்டுங்கள். உபாகமம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை படிக்கும் பொழுது, லேவியை குறித்து, நீ மாசாவிலை பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மீம் ஊரீம் என்பவைகள் இருப்பதாக. ஆகவே என்ன செய்கிறது? இப்பொழுது இவரிடத்தில் இருப்பது ஊரீம், தும்மீம், ஊரீம் என்பவைகள் இந்த லேவியருக்குள்ளே அல்லது ஆசாரிய வம்சத்தில் இருக்கிற ஆரோனிடத்திலே அது காணப்படுகிறது. குறிப்பாக சொன்னால், பொதுவாக லேவியரிடத்தில் அது ஊரீம் தும்மீம் என்பது இருக்கும். அப்படி என்று சொன்னால் அது என்ன? அது தேவ ஜனங்கள் அன்றைக்கு கர்த்தர்களுக்கு எல்லாரோடும் பேச மாட்டார். இந்த பிரதான ஆசாரியன், தீர்க்கதரிசி இவர்களோடு கூட தான் ஜனங்களுக்குரிய வார்த்தைகளையே சொல்லுவார். ஜனங்கள் ஒரு காரியத்தை, உதாரணமாக யுத்தம் பண்ண போகலாமா போகக்கூடாதா என்று ராஜாக்கள் வரும் பொழுது, அல்ல வேறொரு காரியத்தை நாங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா என்று இந்த ஆசாரியனிடத்தில் ஆலோசனை கேட்க வருவார்கள். உடனே ஆசாரியன் தேவனிடத்தில் சென்று, இவ்விதமாக ஜனங்கள் கேட்கிறார்கள், இந்த குடும்பம் இப்படி ஆலோசனை கேட்கிறார்கள், என்ன சொல்ல வேண்டும், சித்தம் என்ன என்று கேட்கும் பொழுது, இந்த ஊரீம் தும்மீம் என்பது அவருடைய மார்பிலே காணப்படுகிறதான பிரகாசிக்கக்கூடிய கல்லுகள். ஆகவே அதில் என்ன செய்யப்படும்? அந்த வெளிச்சம் ஒளி வீசும். உடனே அதை ஒளி வீசுமானால் எஸ் என்பது பொருள். அது ஒளி வீசவில்லை, அப்படியே அமைதியா இருக்கின்றார், நோ என்பது. உடனே ஆசாரியன் சொல்லுவான், நீ இதை செய்யலாம் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொன்ன எஸ் ஆர் நோ சொல்லி கொடுத்து விடுவான். இதுதான் ஊரீம் தும்மீம் அல்ல ஜனங்களுக்குரிய ஆலோசனைகள் கொடுப்பது என்பது சுருக்கமாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது 4வது அனுபவம். 5வது, லேவியருக்கு கர்த்தர் கொடுத்த அந்த பொறுப்பு என்னவென்றால், கீழே நீங்கள் வாசிக்கும் பொழுது உபாகமம் 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தீர்களானால், தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிற வசமாய் அவள் இருப்பதாக, அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு உடன்படிக்கையை காக்கிறவர்கள். 10ஆம் வசனம், அவர்கள் யாக்கோபுக்கும் உடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கும் உடைய பிரமாணத்தையும் போதித்து என்று வாசிக்கிறோம். ஆகவே இவர்கள் என்ன செய்கிறவர்கள்? நியாய பிரமாணத்தை அல்ல கர்த்தருடைய வேதத்தை போதிக்கிறவர்கள். இது 5வது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இந்த 5 காரியத்தையும் வேலை அவளுக்கு கரத்திலே கொடுக்கப்பட்டது. முதலாக உடன்படிக்கை பெட்டியை சுமப்பது, 2வது ஆராதனை செய்வது, ஜனங்களை ஆசீர்வதிப்பது, ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுப்பது, வேத வசனத்தை போதிப்பது ஆகிய இந்த 5 வேலைகளும் லேவியருக்கு என்று ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வேலைகளாய் காணப்பட்டது. இது நிமித்தமாக இவர்களுக்கு அந்த தேசத்திலே பங்கோ சுதந்திரமோ இல்லை. கானான் தேசத்தை அவர்கள் பங்கிடும் பொழுது இந்த லேவிக்கு பங்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் இவர்களுக்கு தசம பாகத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் அதை பிரமாணத்தை வைத்ததை பார்க்கிறோம். எண்ணாகமம் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், நம்பர்ஸ் சாப்டர் 18 வெர்ஸ் 24. வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாகிய தசம பாகத்தை லேவியருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன்.
ஆகையால் இஸ்ரவேல் புத்தர் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று அவர்களுக்கு சொன்னேன். பாருங்கள், இங்கே ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அந்த தசம பாகத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆண்டவர் வாங்கும்படி கொடுத்தார். 26ஆம் வசனம், நீ லேவியரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திர கையில் வாங்கி கொள்ளும்படி நான் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தசம பாகத்தை நீங்கள் கையில் வாங்கும் போது தசம பாகத்தில் 10 பங்கை கர்த்தருக்கு எடுத்து படைக்கும் படைப்பாக செலுத்த வேண்டும். இவ்விதமாக தசம பாகத்தை இந்த லேவியர்கள் வாங்குவதற்கு தகுதி பெற்றவர்களாக கர்த்தர் ஆர்டைன் பண்ணினார், அவர்களை அதிகாரப்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, Hebrews chapter 7 verse 5, எபிரேயர் 7:5 அந்த காரியத்தை நீங்கள் தசம பாகம் லேவியர்களுக்கு கொடுக்கப்படுகிறதை அந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. இவ்விதமாக இந்த லேவியரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்பதை குறித்து வேதத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்ப நான் சொன்ன காரியங்கள், லேவியர் என்று சொன்னால் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எதற்குரியவர்கள் என்பதை குறித்து ஆண்டுடைய வேதத்திலிருந்து உங்களை நினைப்பூட்டி சுட்டி காண்பித்தேன். இப்பொழுது இந்த லேவியராக நாம் மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட லேவியராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற 3 காரியத்தை நினைப்பூட்டி வேகமாக ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எண்ணாகமம் 3ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்பர்ஸ் chapter 3 verse 45. நீ இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற் பேரான யாவுக்கும் பதிலாக லேவியரையும் அவளுடைய மிருக ஜீவங்களுக்கு பதிலாக லேவிய மிருக ஜீவங்களை பிரித்தெடு, லேவியர் என்னுடையவர்களாய் இருப்பார்கள், நான் கர்த்தர் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு நாம் லேவியராக மாற வேண்டுமானால் லேவியரை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்னார். எனவே லேவியராக நாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ இஸ்ரவேல் புத்திரை யாவருக்கும் பதிலாக லேவியரை பிரித்தெடு, அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள், நான் கர்த்தர் என்று சொன்னார். எல்லாம் கவனியுங்கள், எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த காலை வேளையிலே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரித்தெடுக்கப்பட்ட லேவியராக இருக்க வேண்டும். லேவியரை வர்த்திக்க பண்ணுவதற்காக, லேவியரை ஆசீர்வதித்து பெருக செய்வதற்காக நீ லேவியரை பிரித்தெடுக்கப்பட்ட லேவியராக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறார். இந்த பிரித்தெடுக்கப்பட்ட லேவியர்கள், நாம் இந்த வாசித்த எண்ணாகமம் 3:45 கடைசி வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் யாராக இருப்பார்கள், என்னுடையவர்களாக இருப்பார்கள். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை நம்மை சொல்வது, நாம் இன்றைக்கு இந்த உலகத்தை விட்டு, இந்த ஜனங்களை விட்டு, ஜாதி ஜனம் இன ஜனங்களை விட்டு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நன்றாகவே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு லேவியராக வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அநேக நேரத்தில் இவர்களுக்கு இந்த பூமியிலே மற்றவர்கள் செய்வது போல செய்ய முடியாது. மற்றவர்கள் போகிற இடங்களுக்கு இவர்கள் போக முடியாது. ஒரு சாவு வந்துவிட்டதானால் இவர்கள் போகக்கூடாது, அவருடைய சரீரங்களை தொடக்கூடாது. இவர்கள் வித்தியாசமானவர்கள், செப்பரேட்டட் பீப்புளாகவே காணப்படுகிறார்கள். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையிலே அவர்கள் தனியாக இருக்கக்கூடிய ஒரு தேவ ஜனமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறது, ஆண்டவர் தேவ ஜனங்களை பிரித்தெடுக்கிற ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகையும் அவருடைய நாட்களும் சமீபமாக இருக்கிறபடியினாலே ஜனங்களை தீவிரமாக இந்த பூமியிலே ஜாதி ஜனங்களிலிருந்து பிரித்தெடுக்கிற ஒரு காலம். தாயின் வயிற்றில் உருவாகும் போதே கர்த்தர் நம்மை அநேகர் தெரிந்து கொள்ளுகிறார். காலங்கள் வரும் பொழுது அவர்களை பிரித்தெடுப்பதை பார்க்கிறோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது பவுல் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நேரம் போகிறபடியினால், என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால்
அழைத்த தேவன். இங்கே பவுல் சொல்லுகிறார், ஒரு காலத்திலே நான் பாரம்பரியங்களிலே சிக்கி வாழ்ந்து கொண்டிருந்தேன். யூத மார்க்கத்திலே பாரம்பரிய மார்க்கத்தில் தேறினவனாக, அதிலே வைராக்கியம் பாராட்டினவனாக, அந்த பாரம்பரியத்தில் பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனாலும் அப்படி இருந்த போதிலும் கூட என் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே தேவன் என்னை அவருக்காக பிரித்தெடுத்த தேவன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் அநேக மக்களை பிரித்தெடுத்து கொண்டிருக்கிற ஒரு காலம். நாமும் அவ்விதமாக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். முழுதுமாக தேவ ஜனங்கள் இந்த உலகத்திலிருந்து, ஜாதி ஜனங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனங்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. நான் அவர்கள் நடுவிலிருந்து உன்னை நான் எனக்காக எடுத்துக்கொண்டேன், அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படின்னா அவர்கள் எனக்காக பிரித்து கொண்டே எடுத்தேன். அது என்னுடையவர்கள் என்று சொன்னால் ஒரு டிவைன் ஓனர்ஷிப், அதாவது ஒரு தெய்வீகமாக அங்கே இருக்கிறதான ஒரு சொந்தத்தை பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஒரு சொந்தக்காரர்களாக தேவன் நம்மை யாரெல்லாம் பிரித்தெடுக்கப்பட்டார்களோ, இன ஜனங்கள் பாரம்பரியங்களிலிருந்து நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டது உண்மையானால், இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருடைய சொந்த ஜனமாக, சொந்தக்காரர்களாக நாம் மாறிவிடுகிறோம் என்பதுதான் அதனுடைய பொருளாகவே காணப்படுகிறது. மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லும் பொழுது அதை ஏசாயா தீர்க்க தரிசனம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே இந்த யாக்கோபை பார்த்து இப்படி கர்த்தர் சொன்னது நமக்கு தெரியும். இருந்தால் ஒரு விஷயத்த வசனத்தை எல்லாரும் கவனியுங்கள். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ யார்? என்னுடையவன் என்று ஆண்டவர் சொன்னார். பாருங்களேன், ஒரு மனிதனை ஆண்டவர் சொல், நீ என்னுடையவன், யூ ஆர் மைன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். ஒரு நாளிலே நீ எங்கேயோ இருந்தா, எப்படியோ காணப்பட்டாய், இன்றைக்கு நான் உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்தேன், உடைய ஜனங்கள் நடுவிலிருந்து பிரித்தெடுத்தேன், இப்போது நீ என்னுடையவளாய் இருக்கிறாய் என்று சொன்னார். இவ்விதமா என்னுடையவனாய் நீ இருக்கின்ற சொந்தக்காரனாய் சொந்தக்காரியாய் இருக்கிறதுனாலே உனக்கு பிரச்சனைகள் வராது என்று ஆண்டவர் சொல்லவில்லை, பாடுகள் வராது என்று சொல்லவில்லை. அந்த 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், சில நேரங்கள் நீ சில இடங்களை கடந்து செல்ல வேண்டியது வரும், சில சூழ்நிலைகளை நீ கடந்து போக வேண்டிய காலகட்டங்கள் வரும், குறிப்பாக தண்ணீர்களை கடக்க வேண்டிய நேரம் வரும். மாத்திரமல்ல, நீ ஆறுகளை கடக்க வேண்டிய தண்ணீர்கள் என்று சொல்லும் போது அந்த கடலை, செங்கடலை கடந்தார்களே, அதுபோன்ற பெருளான அலைகள் அடிக்கிறதான கடல் தண்ணீர்களை நீ கடந்து போக வேண்டியது வரும். யோர்தானை போன்ற சில ஆறுகளை கடந்து போக வேண்டியது வரும். சில அக்கினிகளை வழியாக நீ கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், அது ஒன்று உன்னை பற்றி கொள்ள முடியாது, உன்னை சேதப்படுத்த முடியாத காரணம், அந்த எந்த தண்ணீர்களே போனாலும், எந்த ஆறுகள் வழியாக கடந்து சென்றாலும் நான் உன்னோடு கூடவே இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. காரணம், நீ ஆர் மைன், நீ என்னுடையவன், நான் எனக்கென்று நான் பிரித்தெடுத்தேன், சொந்தக்காரனாய் சொந்தக்காரியை மாறிவிட்டாய். ஆகவே நீ எந்த இடத்துக்கு சென்றாலும் உன்னோடு கூட நான் இருப்பேன், எந்த பாதை வழியாய் கடந்து செல்ல வேண்டியது வந்தாலும் நான் அந்த இடத்தில் கூடவே இருப்பேன், அதில் ஒன்று உன்னை பற்றி கொள்ளாது, உன்னை சேதப்படுத்தாது, நீ வெந்து போக மாட்டாய், அழிந்து போக மாட்டாய் என்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆகவே இன்றைக்கு இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற யாராகிலும் இன்னும் சரியாக இந்த உலகத்திலிருந்து, பாரம்பரியங்களிலிருந்து சரியாக பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் யூ ஆர் மைன் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த இயேசுவோடு, இந்த கர்த்தரோடு அதிகமாக சேர்ந்து அவருடைய சொந்தக்காரனாய் சொந்தக்காரியை மாறுவதற்கு நாம் இன்றைக்கு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் என்று இருவழி சந்தையில் கட்டப்பட்ட கழுதையை போல நின்று கொண்டிருப்பீர்களானால், இன்றைக்கு அவிழ்க்கப்பட்ட அந்த கழுதை இயேசுவோடு வந்து சேர்ந்து கொண்டது போல, இயேசுவை சுமக்கிற கழுதையாக இயேசு மாத்திரம் போதும் என்று சொல்லி அந்த கழுதை சுமந்தது போல, இன்றைக்கு இருவழி சந்தையிலே உலகம் வேண்டும், ஆண்டவர் வேண்டும் என்று சொல்லி இருப்பீர்களானால், இன்றைக்கு உலகத்துக்கு டாட்டா சொல்லி இயேசுக்கு ஒரு அடிமையாக, இயேசுவை சுமக்கும் ஒரு மனிதனாக நீ மாற்றப்பட்டு விடுகிறானால்,
ஆண்டவர் சொல்லுவார், யூ ஆர் மைன், என்னுடையவன், நீ எந்த பாதை வழியாய் கடந்து சென்றாலும் நான் உன்னோடு கூடவே இருப்பேன் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றுவதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படி என்னாலுடைய பொருள் என்ன? நீ போகும் இடமெல்லாம் என்னுடைய டிவைன் பிரசன்ஸ், என்னுடைய பிரசன்னம் உனக்கு உன்னோடு கூட இருக்கும், உன்னோடு கூட கடந்து செல்லும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் தேவனால் ஒரு அடாப்ட் பண்ணப்பட்ட நிலைமையிலே ஒரு ஸ்பிரிச்சுவல் அடாப்ஷன் அத வசனம் நமக்கு சொல்லுகிறது. இனி என்னுடையவன் என்று சொல்லும் பொழுது இவ்விதமாக ஒரு ஆவிக்குரிய தத்தெடுத்தலை நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் ஒரு செக்யூரிட்டியாக இருப்பதை, ஒரு பாதுகாப்பாக இருப்பதை, கூட இருந்து தப்புவித்து வழிநடத்துவதை ஆண்டோடைய வேதம் சொல்லுகிறது. பல நேரங்களுடைய இயலாமைகள் வரும் பொழுது, சில கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் பொழுது, உடைய வாழ்க்கையிலே வேதனைகளும் பாரங்களும் வெட்கமான சூழ்நிலைகளும் வரும் பொழுது, என் தேவன் உனக்கு உதவி செய்வேன் என்பதுதான் அந்த வார்த்தையின் பொருளாக இருக்கிறது. நீ பயப்படாதே, நான் என்ன fear not, நான் எனக்கு உன்னோடு கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி யாக்கோபை பார்த்து, உன்னை நான் பெயர் சொல்லி பிரித்தெடுத்து அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி அவனோடு பேசுவதை பார்க்கிறோம். இந்த காலை நேரத்திலே அநேக சூழ்நிலைகள் நேரத்தில் மற்றவர்களை போல என்னால் வாழ முடியவில்லை என்று சொல்கிற நிலைமையில் ஒருவேளை சில பாடுகள் வழியாக நடத்தப்பட்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, சகோதர சகோதரி, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். சமயத்துக்கென்ற சகையராக நான் நின்று உனக்கு உதவி செய்கிற கர்த்தன் நான், மாறாதவர் என்று சொல்லி திருவுளம் பற்றுகிறவரை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சமயத்திலே ஒரு வாலிபன் காணப்பட்டான். அவனுக்கு குத்துச்சண்டையிலே ரொம்ப பிரியம். குத்துச்சண்டைன்னு உங்களுக்கு தெரியும். இந்த குத்துச்சண்டை பண்ண வேண்டும் என்பதிலே ரொம்ப ஆர்வம் உள்ளவனாக இருந்தான். அதில் மிகவும் பழகி அதை பிரபலமாக விளங்க வேண்டும் என்கிற ஆசை அவனுடைய உள்ளத்தை நிரப்பினர். ஆனால் எந்த கராத்தே மாஸ்டரும் அவனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், அவனுக்கு ஒரு கை பிறவியிலேயே இல்லாமல் இருந்தது, ஒரு கை மட்டும்தான் இருந்தது. இந்த குத்துச்சண்டை பண்ண வேண்டுமானால் 2 கைகளும் அதற்கு தேவை. ஆகையினால் எந்த கராத்தே மாஸ்டரில் சென்றாலும் உனக்கு கை இல்லை, ஆகவே முடியாதென்று சொல்லி அனுப்பி விடுவார்கள். ஆகையினாலே இவருடைய வாஞ்சைகள் எல்லாம், அவன் இன்னும் அதிகம் எப்படியாகிலும் எந்த நிலையில் இருந்தாலும் குத்துச்சண்டை வீரனாக போக வேண்டுகிற ஒரு நிலைமை. இவருடைய வாஞ்சைகளையும் அவருடைய ஏக்கத்தையும் பார்த்த ஒரு கராத்தே மாஸ்டர் அவரை ஒரு நாள் அழைத்து, நான் உனக்கு கராத்தை சொல்லிக் கொடுக்கிறேன், குத்துச்சண்டை பாடுவதை சொல்லிக் கொடுக்கிறேன், ஆனால் எல்லாருக்கும் 100 நாட்கள் பயிற்சி கொடுப்பேன். ஆனால் உனக்கு ஒரு பயிற்சி 100 நாட்கள் 100 விதமான பயிற்சி அங்கே கொடுப்பான். அது இவனை பார்த்து சொன்னா, உனக்கு ஒரே பயிற்சி தான் கற்றுத் தருவேன், இந்த ஒரே பயிற்சி 100 நாட்கள் அதே திருப்பத்தமா நீ செய்ய வேண்டும். காரணம், உனக்கு ஒரு கை இல்லை. ஆக நீ இந்த என்ன செய்ய, இந்த பயிற்சியை நீ செய்து 100 நாளும் இந்த பயிற்சியை நீ செய்து கொண்டு நீ என்ன செய்யணும், உன்னுடைய நாடி நரம்புகள் எல்லாம் அந்த பலனை ஏற்றிக்கொள் என்று ஆலோசனை கொடுத்தான். அவன் ஒத்துக்கொண்டான், அது போதும் என்று. அது என்ன பயிற்சி? எதிராளி உன்னோடு சண்டைக்கு ஒரு வருவான் என்று சொன்னால் நீ என்ன செய்ய வேண்டும், வரும்போது ஒன்றும் இயலாதவனைப் போல, ஒன்றும் முடியாதவனைப் போல நீ சற்று குனிந்து, தலையை குனிந்து அவனுக்கு முன்பாக இதையும் உன்னால் செய்ய இயலாதனை போல நீ நின்று விடு. அவன் நினைப்பான், இவனால் ஒன்று செய்ய இயலாத மனிதன், இவனை தாக்கி விடலாம் அல்லது இவனை ஏதாயிலும் செய்து விடலாம் என்று சொல்லி உன் அருகில் நெருங்கி வரும் பொழுது உன் முழு பலத்தோடு அவன் என சாதாரணமாக வருவான். ஏனென்றால் நீ இயலாதவன், அவனோடு எதிர்க்க முடியாது என்று சொல்லி அவன் ஒரு கேர்லெஸ்ஸாகவே உன்னிடத்திலே கடந்து வருவான். அந்த நேரத்திலே உடைய ஒரு கையினாலே முழு பலத்தையும் பயன்படுத்தி அவன் தாடையில் ஒரு குத்து நீ போட்டுவிடு, அரை சுருண்டு கீழே விழுந்து விடுவான், எழும்ப மாட்டான் என்று கற்றுக் கொடுத்தான். இந்த ஒரே பயிற்சியை 100 நாட்கள் திரும்ப திரும்ப அவர் செய்து 100 நாட்களை நிறைவேற்றினான். ஒரு நாள் அவருக்கு எதிராக ஒரு எதிரி கடந்து வந்தான். இவன் கற்றுக்கொண்ட பயிற்சி எடுத்ததை செயல்படுத்த ஆரம்பித்தான். அவர் சொல்லிக் கொடுத்ததை போல, ஒன்றும் இயலாதவனைப் போல அமைதியாக தாழ்மை அங்கே தலைகுனிந்தவனாக நின்று கொண்டிருந்தான். எதிரி அருகில் நெருங்கி பேசிக்கொண்டு வந்தான். அவன் கேர்லெஸ்ஸாகவே நின்று அசால்ட்டா பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது முழு பலத்தையும் அவன் வைத்துக் கொண்டு ஒரு கையினாலே தாடையிலே ஒரு குத்து கொடுத்தான்.
அவன் கீழே சுருண்டு விழுந்தான். ஆனால் எழும்ப முடியாமல் பார்க்க முடிகிறது. ஆகவே என்ன செய்யப்படுகிறது என்றால், அவிதமாக நேரம் அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவிதமாக அவன் என்ன நின்று கொண்டிருக்கும் பொழுது அவிதமாக அந்த குத்து சண்டையிலே அவன் ஜெயம் எடுத்தவனாக காணப்பட்டான். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்கள், நீங்கள் பலவீனனாய் காணப்படும் பொழுது, இயலாதவனாய் காணப்படும் கர்த்தர் பிரித்தெடுத்தது உண்மையானால், நீ தேவனோடு என்னுடைய சொல்ல தேவன் உரிமை பாராட்ட முடியுமானால், ஒரு வாழ் இயலாமையின் நேரத்திலே உனக்காக உதவி செய்ய ஒத்துழைக்கக்கூடிய ஒரு கர்த்தர் கூடவே இருக்கிறார். பலவீனங்களை பாராதபடி, சுகவீனங்களை பாராதபடி, இயலாமைகளை பாராதபடி, ஏழ்மையை பாராதபடி, வாழ்விலை ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கர்த்தர் கூடவே உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் தாவீதுக்கு தாவீதுக்கு எதிராக கோலியாத் வந்து நின்ற பொழுது, இந்த கோலியாத்து பாருங்கள், அவருக்கு எதுவுமே ஒரு இயலாத நிலைமையிலே தான் காணப்பட்டான். கோலியாத்துடைய உயரத்திற்கும் அவருடைய ஹைட் வெயிட்டுக்கும் அவருடைய யுத்த ஆயுதங்களுக்கும் அவருடைய கடினமான வார்த்தைகளுக்கும் தாவீது எவ்வளவேனும் தகுதி படைத்தவனே அல்ல, ஏழ்மையாக சிறியவனாய் இருக்கிறான். கோலியாத்தின் பார்வையிலே தாவீது ஒரு அற்பமானவனாய் கருதுகிறான், காணப்படுகிறான். ஆனாலும் என்ன செய்கிறான், அந்த தாவீதும் பெரிய பெரிய ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு யுத்தத்துக்கு போக விரும்பவில்லை. சவுல் தன்னுடைய யுத்த ஆயுதங்களை கொடுத்த போது கூட அதை வேண்டாம் என்று மறுத்து விட்டான். ஆனால் அவனுடைய கையிலே இருந்தது ஒரு கவனிலிருந்து வெளியே வீசுகிற ஒரு சின்ன கல் மட்டும்தான் அவனுக்கு ஒத்தாசையாக இருந்தது. ஆனால் இது போதும் என்று தாவீதுக்கு தெரியும். வனாந்திரத்திலே வாழ்ந்த காலங்களிலே அந்த ஒரு சிறு கல்லை கவனில வைத்து எரிந்து 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 பழக்கப்படுத்தி பழகி பழகி இப்போது எதிரிக்கு முன்பாக வந்து நிற்கிறான். கோலியாத் வந்து நிற்கிறான். நெருங்கி வரும் பொழுது தாவீதால் ஒன்று செய்ய முடியாது, என்னை எதிர்க்க முடியாது, யுத்தம் பண்ண முடியாது, என்னை வீழ்த்த முடியாது, அழிக்க முடியாது என்று சொல்லி கோலியாத்து ஏளனமாய் பேசி கிண்டல் பண்ணிவிட்டு பக்கத்தில் நெருங்கி வரும் பொழுது அங்கு தாவீதோ அதை சிறு கல்லை எடுத்து வீச ஆரம்பித்தான். கோலியாத்தின் நெற்றியில் விழுந்தது. எதிரி சத்துருக்களே சுருண்டு விழுந்தான். 40 நாட்களாய் அங்கே பயப்படுத்தி கொண்ட சத்துரு, 40 நாட்களாய் இஸ்ரவேலை நிந்தித்துக் கொண்டிருந்த சத்துரு இன்றைக்கு சுருண்டு கீழே விழுந்து செத்துப்போன நிலைமையை பார்க்க முடிகிறது. காரணம் என்னவென்றால், தாவீதை கர்த்தர் அவருடைய ஜாதி ஜனங்களிலிருந்து அவருடைய குடும்பத்திலிருந்து ஜனத்திலிருந்து பிரித்தெடுத்து தேவனுடைய மகனாக மாற்றினபடியினாலே அவன் சென்ற இடமெல்லாம் கர்த்தர் கூடவே இருந்தார். இயலாத நேரத்திலும் எதிரிகள் பெரிதாக ஏறிட்டு வந்த நேரத்திலும் கர்த்தர் கூட இருந்து ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தரை பார்க்கிறோம். கரங்களை தட்டி எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சத்துடைய அதிகார வல்லமைகளும் இன்றைக்கு ஆண்டவரை நம்மை அகற்றுவதற்காக ஒரு சமயத்துக்கென்ற சகையராக கூடவே இருந்து நீ என்னுடையவன், நான் பிரித்தெடுத்தேன் மகனை என்று சொல்லுகிற ஒரு கர்த்தர் இன்றைக்கு இந்த காலை நேரத்திலே தேவ சபையின் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கர்த்தரோடு இணைந்து வாழ, அந்த ஆண்டவருக்கு சொந்தக்காரனாய் சொந்தக்காரியை நின்று ஜீவிக்க கர்த்தர் என்னாலும் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. அதை மணவாட்டி ஒரு நாள் சொன்னால், உன்னத பாட்டு 7:10 சொல்லுகிறது, நான் என் நேசருடையவள், அவள் பிரியம் என் மேல் இருக்கிறது. ஆமேன். நான் என் நேசருடையவளாய் மாறிவிட்டேன். எங்கேயோ கிடந்த நான், எங்கேயோ வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்த நான், வெயிலில் கருகருத்து கிடந்த நான், எல்லாரும் என்னை வெறுத்து தள்ளின எனக்கு இன்றைக்கு நான் நேசருடையவளாக ஒரு பெரிய ராஜாவுக்கு சொந்தக்காரியாக மாறிவிட்டேன். அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது என்று சொல்லத்தக்க நிலைமைகளே இன்றைக்கு நீங்களும் நானும் மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்யட்டும். இரண்டாவதாக, இந்த லேவியர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள், நாம் எவ்விதமாய் இருக்க வேண்டும். 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும். எல்லாரும் கவனியுங்கள். 2 Chronicles chapter 29 verse 34.
ஆனாலும் ஆசாரியர்கள் கொஞ்சம் பேரானதினால் அந்த சர்வாங்க தகனமான ஜீவன்களை எல்லாம் அடித்து தோலுரிக்க முடியாதிருந்தது. அதனாலே இந்த வேலை தீரு மட்டுமாகும். அந்த ஆசாரியர் தங்களை பரிசுத்தம் பண்ணுமட்டாகவும் சகோதரனாகிய லேவியர் அவளுக்கு உதவி செய்தார்கள். தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள லேவியர் ஆசாரியரை பார்க்கிலும் மன உற்சாகம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். இந்த கடைசி வார்த்தைகளை கவனியுங்கள். இந்த லேவியர்கள் எப்படி இருந்தார்கள்? மன உற்சாகமாக இருந்தார்கள். நல்லா கவனிப்போம். மன உற்சாகம் உள்ள லேவியர்கள். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் இன்றைக்கு ஜாதி ஜனங்களிலிருந்து உங்களை பெயர் சொல்லி அழைத்து பிரித்தெடுத்து இன்றைக்கு தேவனோடு கூட வாழ வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாம் உற்சாகமுள்ள லேவியராக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்லும் போதே உடைய நாடின் நரம்புகளிலே இரத்த நாளங்கள் வழியாக இன்றைக்கு ஒரு உற்சாகத்தின் ஆவி இறங்கி வரட்டும். தாவீது கர்த்தரில் ஜெபித்தான், ஆண்டவரே இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவியினை தாங்கும்படி செய்யும். ஒரு உற்சாகத்தின் ஆவி இன்றைக்கு இந்த காலை நேரத்திலே தேவ ஜனத்தினுடைய இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த லேவியர்கள் எப்படி இருந்தார்கள்? ஏன் லேவியரை ஆண்டவர் வர்த்திக்க செய்வேன் என்று சொன்னார் என்றால் உற்சாகம் உள்ள ஆசாரியர்களை காட்டிலும் இந்த லேவியர்கள் மன உற்சாகம் உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் எதற்கு உற்சாகமாக இருந்தார்கள்? அந்த வசந்த முந்திரபாதி சொல்லுகிறது, அவர்களுக்கு லேவியர் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு உற்சாகமாக காணப்பட்டார்கள். இந்த வேளையிலும் கூட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய காரியங்களிலே ஆண்டவருக்காக நீங்கள் நன்றாக உதவி செய்ய உற்சாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். இங்கே ஆசாரியர் லேவியர் என்று சொல்லுகிற ரெண்டு பேரே ஆரம்பத்திலே சொன்ன இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஆசாரியர்கள் தான் இந்த ஆடு மாடுகளை வெட்டி பலிபீடத்தில் வைத்து அதை பலி செலுத்த வேண்டும். ஆனால் ஆசாரியர்கள் கொஞ்சமாக இருந்ததினாலே திரளான பலிகள் வந்து கூடியிருக்கிறது. ஆசாரியருடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறபடியினாலே லேவியர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி அந்த ஆசாரியர்களுக்கு உதவி செய்ய அந்த பலிகளை செலுத்துவதற்காக மன உற்சாகமாக உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாரோ தோல் உரிக்கட்டுமே, யாரோ பலி செலுத்தட்டுமே, யாரோ என்னமோ செய்யட்டுமே, நான் ஏன் இதை செய்ய வேண்டும், நம்ம வேலையை பார்ப்போம் என்று ஆசாரிய லேவியர்கள் இராதபடி அவர் உதவி செய்வதற்கு உற்சாகம் உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒவ்வொரு ஆவிக்குரிய தேவ ஜனங்களும் இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே உற்சாகப்பட வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாட்களை தட்டி எழுப்புகிற ஒரு காலமாய் இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. ஆமென். அப்படி என்றால் மன உற்சாகமா இருந்தால் கோஆபரேட் பண்ணுகிறவர்களா இருந்தார்கள். மற்றவர்களோடு கூட ஆசாரியர்களோடு சேர்ந்து நல்ல கோஆபரேட் பண்ணி நல்ல ஒருமித்து இசைந்து அங்கே ஒரு மனதோடு செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு ஒற்றுமையை ஒரு மனதை காத்து கொண்டார்கள். ஒரு யூனிட்டியாக நின்று செயல்படுகிறார்கள். அவர்கள் தனியாக போய் நிற்க விரும்பாதவர்களை காணப்பட்டால் எப்போதுமே ஆண்டோடைய ஒரு சபை ஒரு குடும்பம் என்று சொல்லும் போது நல்ல கோஆபரேஷன் அதில் இருக்க வேண்டும். ஒரு குடும்பமாகிலும் சரி, ஒரு சபையாகிலும் சரி, எந்த வீட்டிலே எந்த சபையிலே நல்ல கோஆபரேஷன் இருக்கிறதோ அந்த இடத்திலே ஆண்டவருடைய கிரியைகளும் ஆண்டவருடைய வல்லமைகளும் அதிகமாயிருக்கும், தேவனுடைய அனுகூலங்கள் அதிகமாயிருக்கும். ஏனென்றால் பல நேரத்திலே பாருங்க, சில எப்போதுமே செப்பரேட்டாகவே இருக்க விரும்புவார்கள். எதுக்குமே உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமே இருக்காது. அங்கே என்ன உற்சாகமே இருக்காது. நான் உண்டு, என் மனைவி, என் புருஷன், என் பிள்ளைகள், என் வீடு என்று சொல்லுகிற அந்த சின்ன வட்டத்து தரிசனத்துக்குள்ளே வாழ்ந்து போகிற மக்கள் நிறைய இருக்கிறார்கள். அதற்காக கர்த்தர்களை தெரிந்தெடுக்கவில்லை. உடைய ஜாதி ஜனங்களிலிருந்து பாரம்பரியத்திலிருந்து நரக தீயிலிருந்து தப்புவிப்பதற்காக ஆண்டவரை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் நீ தேவ ஜனங்களோடு சேர்ந்து நல்ல ஒத்துழைக்க ஒரு மனதோடு நின்று உற்சாகம் அடைந்து தேவனுக்கு அடுத்த காரியங்களில் அதிகமாக ஈடுபட்டு நிற்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் அதை தெரிந்து கொண்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறார். பாருங்கள், ஒரு மனிதன் தனியாக காணப்பட்டார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், நியாயாதிபதிகள் 19:1 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். அங்கே என்ன செய்யறான்? பரதேசியாய் தங்கின ஒரு லேவியன் இருந்தானா.
இந்த வசனம் இப்படி சொல், பரதேசியாய் தங்கினவர் லேவியன். அவன் யாரோடும் சேரவில்லை. ஒரு தனி மனிதனாக அவர் தன் மனைவியை கூட்டிக் கொண்டு இரவிலே பகல் இரவு பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தான். இவன் யாரோடும் சேராமல் தனியாக வாழ்ந்ததினால் அவன் லேவியன் தான். ஆனால் அவன் பரதேசியாய் இருக்கிறவன், மற்றவர்கள் யாரோடும் சேரக்கூடாதபடி நின்று அவன் இருந்ததினாலே அந்த மனைவியை அழைத்து கொண்டு பிரயாணம் பண்ணி போகும்போது வழியிலே பெரிய பிரச்சனைகள், வேதனைகள், அழிவுகள், நாசங்கள் அங்கே காத்திருந்ததை அதை தொடர்ந்து நீங்க வீட்டில் போய் படித்தீங்களானால் உங்களுக்கு விளங்கும். ஆகவே இன்றைக்கு அநேக நேரங்களிலே இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற யாராகிலும் நீங்கள் மற்றவர்களோடு இசைந்து கொள்ளாமல், ஒரு சபையோடு சரியாக ஐக்கியம் கொள்ளாமல், ஏதோ வந்தோம் ஆராதிக்க போனோம் வீட்டுக்கு போம் என்று சொல்லி ஒரு தனி மனிதனாக, இவர் தனி குடும்பமாக நின்று பரதேசியை போல காணப்படாதபடி தேவ சபையோடு மற்றவர்களோடு இணைந்து நீ உற்சாகம் அடைந்து உதவி செய்வது, ஒத்துழைத்து கோஆபரேட் பண்ணுவதற்கு நல்ல ஒரு உற்சாகம் உள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய முடியும்? தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு லேவியனை பார்க்கிறோம். அவன் என்ன செய்ய, விலகி போகிற, எதையும் பற்றி கவலைப்படாமல் எது என்ன நடந்தா எனக்கு என்ன என்று விலகி போகிற ஒரு லேவியனை பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது லூக்கா 10:32 இப்படி சொல்லுகிறது. அந்தபடியே அந்த லேவியனும் அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பாருங்க, வழியிலே ஒருவன் குற்றுயிராய் அடிபட்டு காயப்பட்டு குற்றுயிராய் கிடக்கிறான், சாக போக நிலைமையில கிடக்கிறான், தண்ணி தண்ணித்தை என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறான். ஆனால் இந்த ஒரு இவன் லேவியன் தான் அந்த பக்கமாய் வந்து அவனை பார்க்கிறான். அவனை பார்த்து விட்டு அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணக்கூடாதபடி, ஒரு முதல் உதவி செய்யக்கூடாதபடி, அவனுக்கு எதையும் ஒரு உதவி செய்ய இயலாத, இரக்கம் இல்லாதவனாய் இரக்கமற்ற லேவியனாக அவன் விலகி தன் பக்க வழியே போனான். எவன் செத்தா என்ன, எவன் வாழ்ந்தா என்ன, இருந்தா என்ன, இறந்தா என்ன, நான் என் காரியத்தை பார்த்து கொண்டு போகட்டும் என்று சொல்லி திரும்பி பார்த்தான். அருகிலே போகாதபடிக்கு விலகி போன ஒரு லேவியனை பார்க்க முடிகிறது. பாருங்கள், வேதம் அவனை குற்றம் சுமத்துகிறது. இன்றைக்கு இந்த காலை வேளையிலே ஆண்டவர் லேவியரை வர்த்திக்க பண்ணுவதற்காக நாம் இன்றைக்கு தனித்து வாசம் பண்ணுகிற, பரதேசியாய் தங்குகிற ஒரு லேவியனாக அல்ல, பக்கமாய் பார்த்து ஒன் சைடா விலகி போகிற ஒரு லேவியனாக அல்ல. அங்கே ஒரு பக்கம் இருக்கும்போது இவர் மறுபக்கம் வழியாக விலகி போகிறார். இன்றைக்கு ஆண்டுடைய காரியங்களிலே இந்த நாட்களில் பக்கம் விலகி போகிற லேவியராக இந்த கூட்டத்தில் இருக்கிறோமா? தேவனும் வர்த்திக்க பண்ணுவதற்கும் பெருக பண்ணுவதற்கும் உயர்த்தி கனப்படுத்துவதற்கும் விரும்புகிறார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் உற்சாகம் உள்ள ஒரு லேவியராக, இரக்கம் பாராட்டுகிற லேவியராக, நல்ல கோஆபரேட் பண்ணுகிற லேவியராக, இசைந்து வாழுகிற லேவியர்களாக மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இவ்விதமாய் செய்கின்ற பொழுது, ஏனென்றால் இன்றைக்கு அந்த லேவியனை பார்த்த லூக்கா 10:32 அந்த லேவியனை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தது. மற்றவனுக்கு உதவி செய்வதற்கு, இரக்கம் பாராட்டுவதற்கு, சில கடமைகளை செய்வதற்கு, அல்லது தேவனால் கனம் பண்ணப்படுவதற்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைத்தது. ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவன் இழந்தவனாய் காணப்படுவதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. பாருங்க, செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்ய வேண்டிய நேரங்களிலே செய்யாமல் ஒரு சுயநலவாதிய செல்ஃபிஷாகவே வாழ்ந்து கொண்டு அவர் போனபடியினாலே தேவன் அவனை குற்றம் சுமத்துகிறார். தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு கனத்துக்கும் அவன் தள்ளப்பட்டவனாகவே காணப்படுகிறார். இன்றைக்கு இந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே நாம் தேவனோடும் தேவ பிள்ளைகளோடும் ஒன்றாக இசைந்து ஒன்றாய் இணைந்து வாழ ஆண்டவனுக்கு உதவி செய்யட்டும். ஆகவே உற்சாகமுள்ள ஒரு லேவியராக, வேதத்தில் எதெல்லாம் உற்சாகப்பட வேண்டும் என்றெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கிறார். ஆண்டுடைய வழிகளிலே 2 நாளாகும் 17:6 சொல்லுகிறது. யோசபாத் கர்த்தருடைய வழிகளில் அவனுடைய இருதயம் உற்சாகம் அடைந்தான். கொரிந்தியர்களை படிக்கிறோம், 1 நாளாகும் 29 படிக்கிறோம், கொடுப்பதிலே உற்சாகம் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். மாத்திரமல்ல,
கொரிந்தியரை படிக்கிறோம், பவுல் சுவிசேஷம் சொல்வதிலே உற்சாகமான் சொன்னான். உற்சாகமாய் செய்தால் எனக்கு பலன் உண்டு, உற்சாகம் இல்லாவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொன்னான். இப்படி வேதத்தில் நிறைய காரியங்களிலே உற்சாகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் இந்த நாட்களிலே ஆத்ம ஆதாய பணிக்காக, சுவிசேஷத்தை சொல்வதற்காக, தேவனுடைய ஊழிய காரியங்களுக்காக நீ உற்சாகம் உள்ள ஒரு லேவியனாக மாற வேண்டும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக என்ன செய்கிறது? இந்த எப்படிப்பட்ட லேவியர்? ஒரு வசனத்தை வாசிக்கிற கவனியுங்கள். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாக சொல்லுகிறது. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஆகையால் லேவிக்கு அவன் சகோதரருடைய பங்கும் சுதந்திரம் இல்லை, கர்த்தரே அவனுக்கு சுதந்திரம். ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு லேவியராக காணப்பட்டார்கள். ஆரம்பத்திலே சொன்னேன், இவளை பிரித்தெடுத்தார். இவளுக்கு தேசத்திலே பங்கு கொடுக்கப்படவில்லை. ஆண்டவர் தசம பாகத்தை ஜனங்கள் இந்த லேவியருக்கு கொடுக்க வேண்டும், அவர்கள் அதை வாங்கி பயன்படுத்த வேண்டும். மாத்திரமல்ல, அவளுக்கு இந்த பூமியிலே ஒரு சுதந்திரம் இல்லை, கர்த்தர் தான் அவளுக்கு சுதந்திரம் என்று சொன்னார். ஆகவே இன்றைக்கு நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? எண்ணாகும் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கர்த்தர் சொன்னார். எண்ணாகும் 18:20 இந்த ஆசாரியர் லேவியரை பார்த்து சொன்னார், தேசத்திலே ஒன்றையும் நீ உனக்கு சுதந்தரிக்க வேண்டாம். I am your part and your inheritance என்று வேதம் சொல்லுகிறது. நானே உன்னுடைய பங்கும் ஒரு சுதந்திரமாக இருக்கிறேன். ஆகவே நீ ஒன்றும் இந்த உலகத்திலே தேசத்திலே நீ சுதந்திரமாக பெற்றுக்கொள்ள விரும்பாதே, இதற்காக ஓடிக்கொண்டிராதே. நான் தான் உனக்கு சுதந்திர காரணம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது. Hebrews chapter 10 verse 34, பரலோகத்தில் அதிக நிலையுள்ள சுதந்திரம் உண்டென்று அறிந்து என்று வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு அதே இந்த கடைசி காலத்தில் இருக்க தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இருக்கிற சுதந்திரத்தை காட்டிலும் பரலோகத்தில் அதிக நிலையுள்ள ஒரு சுதந்திரத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். எபேசியர் 5:5 படித்தால் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் நமக்கு ஒரு சுதந்திரம் உண்டு. அந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்கு இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் சுதந்திரமெல்லாம் வாடி போகிறது, அழிந்து போகிறது, குற்றங்களும் குறைகளும் உள்ளது, வேதனைக்குரியதாய் இருக்கிறது. ஆக அழிந்து போற மண்ணுக்காக, இந்த அழிந்து போற சொத்துக்காக, சுதந்திரத்துக்காக நீ இன்றைக்கு வைராக்கியம் பாராட்டி பிடிவாதமாய் நின்று கொண்டு இன்னைக்கு இதுக்காக ஜீவனை இழந்து போக கூடாதபடிக்கு பரலோகத்தில் வைத்திருக்கிற அழிந்து போகாத மாசற்ற நிலையுள்ள சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக இன்றைக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு லேவியராக இந்த உலகத்தை வாழ்ந்தாலும் உலகத்தாராயிராதபடிக்கு மற்றவர்களை போல வாழ்ந்து விடாதபடி என் நேசருக்காக ஜீவித்து இந்த பரலோகத்தின் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இருக்கிற இந்த நிலையுள்ள சுதந்திரத்தை தரிசித்து பெற்றுக் கொள்வதற்கு இன்றைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த சிந்தையோடு கடந்து செல்வோம். தேவன் நமக்கு உதவி செய்வதாக. எல்லார் கண்களையும் மூடி எழுந்து நின்று தேவ சமூகத்திலே ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். எல்லாரும் வேகமாய் எழுந்திருக்கலாமா? தேங்க் யூ லார்ட். எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஹல்லேலூயா. 3 காரியத்தை சொன்னேன். பிரித்தெடுக்கப்பட்ட லேவியர், உற்சாகமுள்ள லேவியர், சுதந்திரம் இல்லாத லேவியர் என்று சொல்லுகிற 3 கூட்டத்தை பெயர் உங்கள் சொன்னேன். ஆண்டுடைய சமத்தை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, என்னை வர்த்திக்க பண்ணும், என்னை பெருக பண்ணும், என்னை கனப்படுத்தும், என்னை ஆசீர்வதியும் என் தகப்பனே. ஒரு லேவியராக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என் குடும்பம், என் வம்சம், என் சபை ஒரு லேவியனாக மாறட்டும். எல்லா 2 கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி இந்த காலை வேளையிலே தேவன் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உன்னை பிரித்தெடுத்திருக்கிற தாய் என் கற்பத்தில் இருக்கும்போதை தெரிந்து கொண்டவர். ஏற்ற காலம் வந்த பொழுது பிரித்தெடுத்து நீ என்னுடையவர், சொந்தக்காரன், சொந்தக்காரி, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன், பயப்படாது என்று சொல்லி தேற்றி திருளம் பெற்றுகிற ஒரு அருமையான கர்த்தர் இந்த காலை வேளையில் எழுந்தள்ளி இருக்கிறார். எல்லாரும் 2 கரங்களை உயர்த்துவோம். தேவ சாமத்தை நோக்கி பார்ப்போம். இன்னைக்கு சோர்ந்து கிடக்கிற ஆவிகள், தளர்ந்து கிடக்கிற ஆவி இல்லைங்க, உற்சாகத்தின் ஆவி எனக்கு தாரும் என்று சொல்லுங்கள். ஜெபிப்பதிலே ஒரு உற்சாகத்தை கடட்டும்.
நீ ஆண்டவரோடு கூட தியானிப்பதிலே, ஆண்டவரோடு கூட இணைந்து வாழ்வதிலே, கர்த்தருக்கு அடுத்த காரியத்திலே ஈடுபடுவதிலே ஒரு உற்சாகத்தை கர்த்தர் தந்தள்ளுவாராக. நீ பிரிந்து போர் தனித்து போற லேவியனாய் அல்ல, அதை பார்த்து விலகி போற லேவியன் அல்ல, எது என்ன இருக்கிற எது நடந்தா எனக்கு என்ன சொல்லி நீ போகிற லேவியன் அல்ல. இன்றைக்கு கர்த்தனை கனப்படுத்தி வர்த்திக்க பண்ணுவதற்காக இசைந்து போகிற லேவியனாக, ஓ இரக்க சிந்தையுள்ள லேவியனாக கர்த்தர் மாற்றுவாராக. எல்லாரும் வாய்களை திறந்து அல்லேலூயா. லேவியனே, இந்த உலகத்துடைய சுதந்திரத்தை காட்டிலும் நீ பரலோகத்துடன் நிலையுள்ள சுதந்திரத்துக்காக பாடுபட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த காலை வேளையிலே கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் உனக்கு சுதந்திரம் உண்டோ, உனக்கு பங்கு உண்டோ என்று கர்த்தர் கேட்கிறார். எல்லாரும் அங்கே ஆண்டவருடைய சமத்தை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். இயலாமை நேரங்களிலே, கஷ்டமான நேரத்திலே, நீ குறைபடுகிற வேளையிலே என் கர்த்தனுக்கு ஒத்தாசை அனுப்புவதற்காக அந்த வாலிபன் ஆமே ஒரு கை இல்லாதவனுக்கு அங்கே ஒத்தாசை இருந்தது போல, பலனை கொண்டு வந்தது போல, இன்றைக்கு தேவன் உன் வாழ்விலே கூடவே இருந்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மகனே நீ பயப்படாதே, மகளே நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ எந்த இடத்துக்கு சென்றாலும், எந்த சூழ்நிலை உன்னை சந்தித்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்லி உன்னை திடப்படுத்துகிற கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்முடைய மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தேவன் நல்லவர். எல்லாரும் வாய்களை திறந்து மொழி இதயத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை கைவிடுகிறவர் அல்ல. நீ என்னுடைய வார்மாயின். ஹல்லேலூயா. நீ என்னுடையவன் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். கர்த்தர் இந்த வேளையிலும் கூட தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்டோம். மோசே என்ன செய்யப்படுகிறார்கள்? இஸ்ரவேல் புத்திரருடைய முதற் பேரான யாவுக்கும் பதிலாக லேவியரை பிரித்தெடு என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை பார்க்கிறோம். ஆகவே